வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேராயசே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து உருப்படி மண் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 736வது ஆலயமாக இன்னமும் கில்வாங் எக்ஸ்பெடிஷனில் இருக்கிற வாசி. கில்வாங்கை தாண்டி இன்னொரு ஏரியா இருக்குது, அது பேர் வந்து பாலோவில் இருக்கின்ற ஸ்ரீ சக்திவேல் முருகர் ஆலயத்திலேருந்து உருப்படி மண் எடுக்க வந்திருந்தேன். சரியான மழை, ராத்திரி நேரமாக ஆயிடுச்சு. இருந்தாலும் ஆலய நிர்வாகத்துக்கிட்ட ஒரு பொடி மண்ணை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கேட்டிருந்தோம். அவங்க முருகருக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்தை சுற்றி சிறு சிறு தெய்வங்கள் வழிபாடுகளும் இருக்குது. அதே நேரத்தில் ஆலயம் ரொம்ப ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் இருக்குது. சிவனோட வழிபாடும் இருக்குது, நாகம்மன் வழிபாடும் இருக்குது. இதை பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. பாலோவில் இருக்கிற ஒரு தாய் கோவிலேருந்து ஒருபடி மண் எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரணும்னு நினச்சிட்டு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்கு வந்திருந்தேன். இந்த ஆலயத்தோட நிர்வாகத்திட்டு கேட்கும்போது அவங்களுக்கு 2 மனசாக இருந்துச்சு, கொடுக்கலாமா வேணாவான்னு. இன்னொரு அம்பாளுக்கு கொடுக்கப்படுற ஒரு தானம் தானே, தாராளமாக எடுத்துக்குன்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவிலோட கொம்பானை ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் அம்பாள் வந்து ஆதி அம்மனை வச்சு இன்னும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சின்னதாகவே இதாக இருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து எல்லைக்கு போகிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சரியான மழையாக இருந்துச்சு, பாதை ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அடுத்து போகிற எல்லைக்கு திருப்பி கில்வாங்குள்ளே பூந்தாகணும். ஏன்னா அந்தந்த ஆலயங்க அப்போ தான் திறக்கப்படுன்னு சொல்ல வசி அந்த எல்லையை நோக்கி போயிட்டு இருந்தோம். பாலோவில் இருக்கிற இந்த மகாமாரியம்மன் ஆலயத்தை பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டு ஓகே இப்போ தொடங்கலாம்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்து போயிருந்தோம். அடுத்து 738வது ஆலயமாக படைவீட்டு அம்மன் தேவி ஸ்ரீ படைவீட்டு அம்மன் சக் நியோர் என்கிற இந்த ஒரு எல்லையிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்தில் வந்து 2 எல்லையிலேருந்து வந்து சாமிகளை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று நாகம்மா, இன்னொன்று வந்து இந்த ஐயா. இவங்களோட வழிபாட்டில் வழியாக தான் இங்கே இருக்கிற ஆலயமே உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் வந்து தற்பொழுது திருப்பணியில் இருக்கிற வாசி அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலை என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. படைவீட்டு அம்மனை பாருங்க, ரொம்ப சிறிய தெய்வமாக இருந்தால் கூட பின்னாடி ஆதியம்மன், முன்னாடி இருக்கிற இந்த புதிய கருங்கல் வடிவத்தில் வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தை உருவாக்குனது ஒரு ஐயாவா, அவரோட ஐயாவோட வடிவத்தை வந்து ஒரு சிலையாக செஞ்சு இங்கேயும் வழிபட்டுக்கிட்டு வராங்க. இந்த ஐயா வந்து இந்த இடத்துல இருந்து இந்த கோவிலை வந்து பராமரித்து இந்த அம்பாளை வந்து உருவாக்குனார். ஸோ இந்த ஆலயத்தோட வாசல் மண்ணிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆலயக்காரங்களும் அந்த மண்ணை எடுத்து கொடுக்கறதுக்காகவே அந்த மலையில் வந்து கோவிலை திறந்து பூஜைகள்லாம் செஞ்சு நம்மளுக்கு இந்த ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வேலையில் நான் நன்றி தெரிவிச்சேன். படைவீட்டு அம்மன் உங்கள் குலசாமிகளாக கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வணங்கலாம். அடுத்து கில்வாங் டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான முருகர் ஆலயத்துக்கு போயிருந்தேன். இந்த முருகர் ஆலயம் திருப்பணியில் இருக்காங்க. நான் போகும்போது திருக்காப்பு போட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அனுமதியை கேட்டுட்டோம். மத்தியானமே வந்து எடுக்க வேண்டியது காலதாமதம் ஆகி வந்திருந்தோம். இருந்தாலும் மண் எடுத்துக்குங்க, அது உங்களுக்கான மண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோயில்காரங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 739வது ஆலயமாக ஸ்ரீ ஜெயசுப்பிரமணியம் ஆலயம் கம்போங் MIC என்கிற இந்த ஒரு எல்லையிலிருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் தற்போது திருப்பணியில் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையோ ஸ்பான்சரோ அல்லது உங்களால் நன்கொடையோ நீங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு கொடுக்கலாம். நம்மளது முருகர் ஆலயம் நாமே பராமரிப்போம். கில்வாங் எக்ஸ்பெடிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நாளைக்கு நீங்கள் புதிய எல்லையை பார்க்க போகிறீங்க. ஸ்டே டியூன்.